பெண்ணியம் அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னோட எவ்ரிடே லைஃப்ல பெண்ணியம் இருக்கு. எவ்ரிடே லைஃப்ல வந்து எனக்கு ஒரு பெண்ணா இருக்கிறதுனால சில அட்வான்டேஜஸ், சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் வந்து அட்வான்டேஜாக பார்க்கல. ஏன்னா நம்ம மேலே இருக்கிற பார்வை வந்து பயங்கர அதிகமாக இருக்கும். நம்ம தும்மல் போட்டால் ரேஷ்மாக்கு வந்து உடம்பு சரியில்லையாப்பா அப்படின்னு சொல்லி துறை ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு ஒரு ஒரு அந்த அட்டென்ஷன், தேவையில்லாத ஒரு அட்டென்ஷன். எனக்கு என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமா இல்லாம தான் இருக்கு. இது தேவையில்லைன்னு சொல்லி நான் நினைப்பேன். அவ்வளோ ஸ்க்ரூட்டினியும் அவ்வளோ ஏன்னா அத்தனை ப்ரெஷர் அது. இப்போ நம்ம வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்பில் ஒரு ஸ்லைடு மாதிரியும் ஒரு 1000 கண்கள் நம்மளை வந்து எந்நேரம் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஃபீலிங் தான் எனக்கெல்லாம், என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா நம்ம வந்து ஒரு இன்விசிபிள் கொடியை பிடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பெண்களுக்கான ஒரு கொடியை நான் பிடிச்சிட்டு தூக்கிட்டு சுமந்துட்டு போகிற மாதிரியே இருக்கும். அது ஒரு அடிஷ்னல் ஒரு ஒரு வெயிட்டாகவும் நினச்சிக்கலாம், இல்லைன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் நினச்சிக்கலாம். ப்ரைடுன்றது ஒன்று. ஆனால் நான் ப்ரைடை வச்சுக்கிட்டு என்னங்க செய்ய முடியும்? ப்ரைடை வந்து சாப்பிட்டு எனக்கு ஏப்பம் கூட போகிறது இல்லை. ஆனால் அந்த வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுடைய எவ்ரிடே வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பணியிலையும் உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது. ஏன்னா நான் ஒரு தப்பு பண்ணால் தனி மனிதர் பண்ண தப்பா அது பார்க்க மாட்டாங்க. ஒரு பெண்களுடைய பெண்களே இப்படிதான் அப்படின்ற ஒரு ஒரு டேக்லைனோட வரும் நமக்கு. அந்த டேகுக்குனால நான் வந்து இன்னும் கூட 1க்கு 4 மடங்கா வந்து ரொம்ப ரொம்ப பத்திரமா பார்த்து 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 செய்ய வேண்டிய இருக்கும். ஒவ்வொரு ஆக்ஷன்லயும் அந்த தனித்துவம் இருக்கும். தனித்துவத்தை கவனிக்கிறதும் அதிகம், தனித்துவத்தை விமர்சனப்படுத்துறதும் ஜாஸ்தி. மிச்சவங்களை ஒரு ஆண் வந்து ஒரு நல்ல பைலட்டா இருக்கலாம், ஆவரேஜ் பைலட்டா இருக்கலாம், இல்ல பேட் பைலட்டா கூட இருக்கலாம். அதே பெண் பைலட் ஆகணும்னா நம்ம இவங்க இந்த 3 கேட்டகரிக்கும் அதிகமா டபுள் பர்ஃபார்மன்ஸ் நம்ம பண்ணாதான் நமக்கு அந்த இடமே கிடைக்கும். இடம் கிடைக்கிறதே கஷ்டம். அதுக்கப்புறம் வர்றது அக்செப்டன்ஸ்ன்றது, நம்மளை ஒரு மனுஷனா மதிக்கிறது, அப்புறம் வந்து நம்மள ஒரு கோவர்க்கரா பாக்குறது, கூட வேலை பண்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதையை நமக்கும் கொடுக்கறது. இதெல்லாம் வந்து உடனே வராத ஒரு விஷயம். பல வருடங்கள் நம்ம கன்சிஸ்டண்டா ஒரே விஷயத்த பண்ணிக்கிட்டே வரும்போது தான் அதுக்கான ஒரு மரியாதையும் ஒரு நீயும் நான் எங்களில் ஒருத்தி தான் அப்படின்ற ஒரு இடமும் கிடைக்கிறது பல ஆண்டுகள்.